உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கிடச்சிட்ருக்கு. என்கிட்ட பேசக்கூடிய நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருமே நல்ல விதமான ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி பலன். சுக்கிரன் பயிற்சி அது மாத கிரகம். அது ஒரு மாதம் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்களாக கொடுக்க போகிறோம். அதாவது சுக்கிரன் ஒரு மாதம் இருக்கிற கிரகம் தானே, ஒரு மாதம் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் சுகபோகக்காரகன். அதாவது சுபிச்சங்களை கொடுக்கக்கூடிய, சுபிச்சம்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். பயணங்களுக்கு அதிபதி, குடும்ப ஒற்றுமை, திருமணம், இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் காதல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் பெற்ற 2 சுபகரங்கள், ஒன்று வியாழன், இன்னொருத்தர் சுக்கிரன். 2 பேருமே குரு தான். இப்படி 2 பேருமே சுபத்துவம் பலம் பெற்றவங்க. இப்படி முழு சுபர்களான 2 பேரில் ஒருத்தரான இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அதை தான் நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார், சுகபோகங்களை கொடுக்க போகிறாரா, கஷ்டங்களை கொடுக்க போகிறார். அவர் தான் சுபகரம்னு சொல்லிட்டீங்களா, அவர் எது கஷ்டம் கொடுக்க போகிறாருன்னு யோசிப்பீங்க இல்லையா. சுக்கிரனாலேயும் சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஒரு சில ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு சுக்கிரன் சுபராகவும் கெட்டது செய்வாங்க. சனி, யார் நம்ம மோசமான ஒரு அசுபர் நினச்சிட்டு இருக்கோமோ, ராகு சனி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க பயங்கரமான யோகங்களை செய்வாங்க. இது ஸ்தானம் அடிப்படையில் கிரக நிலைகளை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறான்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய காலம் எப்படி இருக்க போகுது? சுக்கிரன் யார்? துலா ராசிக்கு சுக்கிரன் யார்? ராசிநாதன், உங்களோட ராசி அதிபதி, உங்களையே குறிக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் கும்ப ராசி யோகஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே போக போகிறாரு. 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த 6ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் முழு பலம் அடைகிறார், அதாவது உச்ச பலம் அடைகிறார். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறாருன்னா, நீங்கள் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாது, வெளியூர் போயிடணும்னு அர்த்தம். இந்த குறிப்பிட்ட இந்த 25 நாட்கள், அது சுக்கிரன் உச்ச பலம் அடையக்கூடிய இந்த காலம் பார்த்திங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 27ஆம் தேதி வரைக்குமான இந்த 25 நாட்கள். இந்த 25 நாட்களும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய பயணங்கள் பொதுவாகவே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட இந்த 25 நாளில் நீங்கள் நல்லா திட்டமிட்டுக்குங்க. உங்களுக்கு அதுக்காக தான் நான் அந்த காணொலியில் சொல்லிகிட்டு இருக்கேன். 25 நாள் நல்லா பிளான் பண்ணிவிட்டு வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுடைய மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தொழில் சார்ந்த பயணங்களாக நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு முழு வெற்றி அடுத்து வரக்கூடிய எத்தனை ஆண்டுகளுக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நம்ம செய்ய வேண்டியது முதல் விஷயம் சந்தைப்படுத்துறது தான், அதாவது மார்க்கெட்டிங் தான். அந்த மார்க்கெட்டிங் விஷயங்களில் இந்த 25 நாளில் நீங்கள் வெளியூர் தொடர்பாக உங்களுடைய பொருளை விற்பனைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். சரிங்க, நான் வேலை பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உள்ளூரில் வேலை பார்க்காதீங்க, வெளியூர் போயிடுங்க. வெளியூர் போய் வேலை தேடுங்க. உள்ளூர்லேயே வேலை தேடணும், நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம வெளியூர் தொடர்புகளை வளர்த்துக்குங்க. சரி, வெளியூர் போக எனக்கு விருப்பமே இல்லை, உள்ளூரில் தான் இருக்க போகிறேன், எனக்கு என்னங்க அப்படின்னா, வெளியூர் தொடர்புடைய நபர்கள் மூலிமா நீங்கள் தேடி போகலைனாலும் நல்ல ஆதாயங்கள் சேரும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளியூர், வெளி இடங்களை குறிக்கக்கூடியது தான். அதனால் மறைவு ஸ்தானம் எடுக்க வேண்டாம். மறைவு ஸ்தானம்ன்றது உண்டு தான். 6ஆம் இடம்ன்றது நம்ம பொதுவாக சாஸ்திரம் அப்படி சொல்கிறது. ஆனால் அங்கேருந்து நல்ல கிரகங்கள், யோக கிரகங்கள், நம்ம லக்ன அதிபதி, ராசி அதிபதி கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இது வெளியிடங்கள் தொடர்புடைய நபர்கள் மூலிமா ஆதாயங்கள் அடையக்கூடிய அற்புதமான 25 நாட்கள் பொன்னான காலங்கள் அப்படின்றத சொல்லலாம். சுக்கிரன் உச்சம் பெறாரு அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. ஒரு ஊரில் ஒரு நல்ல மனுஷன் பலமாயிட்டார், அவருக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, அவர் ஹாப்பியாக இருக்கார், சந்தோஷமாக இருக்காருன்னா, அவர் நல்லா இருந்தாலே எல்லாருமே நல்லா இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் முழு சுபகிரகமான சுக்கிரன்
அவர் பலம் பெறுறது எல்லாத்துக்குமே நல்லது. எல்லாத்துக்கும் மன மகிழ்ச்சி அந்த 25 நாட்கள் குடுத்துட்டே தான் இருப்பாரு. ஸோ குறிப்பா அந்த ராசிய அந்த அவர ராசி அதிபதியா கொண்ட அந்த துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. கண்டிப்பான முறையில கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். இது நாள் வரைக்கும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறது, அதன் மூலியமா மன மகிழ்ச்சியும், சந்தோஷமும், எதிர்கால வளர்ச்சியும் கிடைக்க போகுதுன்றத சொல்லலாம். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் சந்திப்புலாம் சொல்லுவாங்கள்ல, ரீயூனியன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பிரிஞ்ச உறவுகள் ஒன்றா சேருவாங்க. இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயமும் நடக்க போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் சுக்கிரன் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 25 நாளில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல போய் அமர போகிறாரு. அதாவது உங்கள் ராசி வந்து சுக்கிரன் எங்கே இருக்கார்? மீன ராசியில் இருக்கார். அந்த மீன ராசியில் சனியும் போய் அமர போகிறார். இந்த சனி சுக்கிரன் தொடர்புடைய இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போது. உங்கள் யோகாதிபதியாக சனி வந்து அவர் ராசிநாதனான சுக்கிரனோடு சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த விஷயங்கள் கிடைச்சதுலேருந்து உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம். அதாவது புது பிறவி எடுக்க போகிறீங்கன்ற அளவுக்கு சொல்லலாம். பழைய கர்ம கஷ்டங்கள், கவலைகள், சங்கடங்கள்லாம் விலகி புது பிறவி எடுக்க போகிறீங்க அப்படின்றது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லா வகையிலையும் இந்த சுக்கிரனுடைய அந்த உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 25 நாட்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொன்னான காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது நேரம் வரைக்கும் மாத கிரகமான சுக்கிரன் முழு சுபகிரகம், அவர் சுபிச்சகாரகன், அவர் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பான முறையில் முழுமையாக 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த 25 நாட்களும் இருக்க போகுது. உலகளாவிய அளவில் எல்லார் மனசுலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கூடுதலாக வந்து கிரக சேர்க்கைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? இப்போ சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பலன் சொல்ல, ஸோ நம்ம சனி சேர்க்கை ஏற்படுறதை சொல்லியிருக்கிறோம். மீன ராசியில் அமர்றாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏனைய மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் இருக்காங்க. குரு இருக்கார், ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க, சனி இருக்கிறாரு. சனியுமே வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய நிலைகள்லாம் வச்சு தான் வந்து நம்ம சுக்கிரனுடைய பயிற்சி காலமான 25 நாட்களில் மீன ராசியில் வந்து உச்ச பலம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து சுக்கிரன் நம்ம மையமாக வச்சு பார்க்க நம்ம சொன்ன பலன்கள் இது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜனன ஜாதகம் சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான தகவல்களும் தெளிவுகளும் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம சுக்கிரன் வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அந்த வகையில் நம்ம பலன் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த 25 நாட்கள் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்க தான் போகிறீங்க. இதை தாண்டி தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை என்னவாக இருக்குது? சுகபோகக்காரன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குறாரா? எந்த இடத்துல இருக்காரு? மறைஞ்சிருக்காரா? பலம் குறைஞ்சிருக்காரா? நிறைஞ்சிருக்காரா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரனுடைய அனுகூலங்கள் எப்படி இருக்க போகுது, ஏனைய மற்ற கிரகங்கள், உங்கள் லக்னம், தசா புத்தி, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான எதிர்கால பலன்களை இன்னும் துல்லியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ஜனன ஜாதக ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெளிவான பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெளிவான பலனை சொல்ல முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் கணிக்கிறது அப்படின்ற ஒருத்தருக்கான பலன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஒரு ராசியை மட்டும் எடுத்துக்கிட்டோம், இப்போ ராசி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தாண்டி அது போதுமானதான் அப்படின்னா கிடையாது. ஜோதிடன் கணிக்கிறதுக்கு, அதை பலன் சொல்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதாவது விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் நம்ம எடுப்போம். அது விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லக்னம், மதி அப்படின்றது சந்திரன், ராசி நம்ம ராசி என்ன ராசியோ அதை பொறுத்து நம்ம பலன் சொல்கிறது. நம்ம ராசிக்கு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, கோச்சாரத்துலேயும் சரி, உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் சரி, என்ன நிலையில் இருக்காங்கன்றதை வச்சுமா நம்ம பலன் எடுத்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா கதி அப்படின்றது சூரியனுக்கு மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து, அதாவது விதி, மதி, கதி இந்த 3 நிலையும் எடுத்து, கோச்சாரத்தையும் எடுத்து, இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் முழுமையான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சார அடிப்படையில், கோச்சாரம் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்காம விட முடியாது. நம்ம சுயஜாதகம் பலமாக இருக்குது, யோக கிரகங்கள் நல்லா இருக்குது, நம்ம தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோச்சாரம் அதுக்கெல்லாம் வழிவிடணும். கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே வந்து அந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் ஆகி வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி எத்தனை நல்ல ஜாதகர்கள், யோக காலத்தில் இருந்தவங்கலாம் வீட்டில் முடங்கி இருந்தாங்க. ஸோ அப்போ காரணம் என்னென்னா கோச்சாரம் அப்போ சரியில்லை.
ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ கோச்சாரம் நமக்கு, அதாவது கோச்சாரம் தற்கால கிரகநிலை, அது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து, நம்மளுடைய ஜாதகமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம பலன் எடுத்து பலன் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா, கணிச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் துல்லியமான தெளிவான பலன்கள் கிடைக்கும். அதனால் தேவை இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.